300 crores எப்படிமா அரேஞ்ச் பண்ண முடியும்? அபியால முடியலன்னா அபிக்காக நான் முடிச்சு தரேன். என்னால ஏற்பாடு பண்ண முடியும். வாங்க பாஸ்கர், உட்காருங்க. சாரி, நான் மீட்டிங் நடக்கும் போதே வந்துட்டேன். இந்த விஷயத்தை பத்தி வெளியில முரளி கிட்ட விசாரிச்சேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த விஷயத்துல நான் ஹெல்ப் பண்ணலாமா? 300 கோடி ரூபாய் உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? அபி ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னால முடியும். வேண்டாம் பாஸ்கர், இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ஏன் அபி வேண்டான்னு சொல்ற? இருக்கிற சூழ்நிலையில உன்னால இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை புரட்ட முடியாது. பாஸ்கருக்கும் இது கஷ்டம்தான். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. 300 கோடி ரூபாய்க்கு ஈடான செக்யூரிட்டிஸ் என்கிட்ட கிடையாது பாஸ்கர். நானும் உங்களுக்கு உதவலாம் தான் வந்திருக்கேன். உங்க நிலைமையை பயன்படுத்திக்கிட்டு அதுல ஆதாயம் தேடுறதுக்காக இல்லை. நான் என்னோட ஓன் ரிஸ்க்ல பணத்தை ஏற்பாடு பண்றேன். வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் வேற என்ன பிரச்சனைகள் வரப்போதோ தெரியல. ஏற்கனவே நான் இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாரையும் இந்த ப்ராஜெக்ட்ல நான் லாக் பண்ண விரும்பல. புரியுது அபி. என்கிட்ட உதவி கேட்க நீங்க தயங்குறீங்க. நானே முன் வந்து உதவுறேன்னா என் மனசுக்குள்ள ஏதோ சதி திட்டம் இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க அப்படி நினைச்சீங்கனால நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அப்படி இருந்தவன் தானே. இப்ப நான் மாறிட்டேன். இந்த பேரு, பணம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வெறும் மாயைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர கணவனை வாங்கன்னு அன்போட கூப்பிடுற மனைவியோட ஒரு வார்த்தைக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த அன்பை பணத்தால எடை போட முடியாது. இதெல்லாம் ரொம்ப லேட்டா தான் எனக்கு புரிஞ்சது. இப்ப நிஜமான அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நான் ஏங்குறேன். ஆனா மத்தவங்களோட பார்வைக்கு இதெல்லாம் வெறும் வேஷமா தெரியுது. ஐம் சாரி, நான் ஏதோ சொல்ல வந்து என்னென்னமோ பேசிட்டேன். அபி, உங்களுக்கு இப்ப நான் உதவ தயாரா இருக்கேன். பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான். பாஸ்கர், இப்போதைக்கு எனக்கு எந்த உதவியும் வேண்டாம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு உதவ முடிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெல், இன்கேஸ் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா தயங்காம கேளுங்க. 300 கோடி என்னால ஏற்பாடு பண்ண முடியும். அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். உங்க கஷ்டத்தை கேட்கும் போது கடவுள் உங்களுக்கு என்ன உதவ அனுப்பி வச்சதா நினைச்சேன். ஆனா நீங்க வேண்டான்னு சொன்ன உடனே உங்களை நினைச்ச ஆச்சரியத்தோடையும் லேசான வருத்தத்தோடையும் போறேன். In case if you change your mind, please call me. Bye, Abhi. ஏன் தோழரை என்கிட்ட மறைச்சீங்க? என்னால தாங்க முடியல. இதனால் தான், உங்களால் தாங்க முடியாது என்பதால் தான் நீங்கள் நேராக புறப்பட்டு அங்கு சென்றிருந்தால் விளைவு என்னவாகும் என்று சிந்தித்தீர்களா? தோழர, நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. அந்த ஆதி என் மாப்பிளைய அநியாயமா சாகடிச்சிட்டான். என் மகன் இன்னைக்கு விதவை அணிக்கிறா. அந்த ஆதிய நான் பழி வாங்கணும். அவரை என் கையால கொல்லணும். திரு சங்கரபாண்டியன்,
தாங்கள் சினத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறீர்கள். எப்படி நிதானமா பேச முடியும் தோழரே? என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சு. ஒரு மகளின் வாழ்வை இழந்த தந்தையின் குரலாக ஒலிக்கின்ற உங்களது வேதனை எனக்கு புரிகிறது. ஆயினும் நாம் பொறுமை காக்க வேண்டும். ஏன் பொறுமையா இருக்கணும் தோழரே? தப்பு பண்ணவனுக்கு எல்லாமே சாதகமா அமைஞ்சுக்கிட்டு தான் நினைச்சுக்கிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா வாழும்போது நாம மட்டும் இங்க பொறுமையா இருக்கணுமா? மிகச்சிறந்த கேள்வி திரு சங்கரபாண்டியன் அவர்களே. நான் ஒற்றை வார்த்தையில் பதில் தரட்டுமா? நாம் நியாயத்தின் பக்கம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றீங்க தோழரே? புரியவில்லை? நாம் நிற்கின்ற தளத்தின் பெயர் நியாயமாக இருக்கிறது. ஆகவே நாம் பொறுமை காக்க வேண்டும். நமது பொறுமை வரலாற்று சிறப்புமிக்க பொறுமை. நாம் ஆவேசமாக பேசுவோம், அதற்கு மேல் ஒன்றும் செய்ய மாட்டோம். நான் அந்த ஜாதி இல்ல தோழரே, வேற. அதனால் தான் உங்களைப் போன்ற ஒரு சிலர் எதிரிகளாக முத்திரை குத்தப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்படுகிறீர்கள். இப்பவே நான் தலைமுறை வாழ்க்கை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தோழரே. ஐயோ திரு சங்கரபாண்டியன், நீங்கள் பயந்து விட்டீர்கள் என்று நான் சொல்லவில்லையே. நமக்கான சாதக பாதக சூழ்நிலைகளை நன்றாக கணித்த பிறகே அந்த ஆதியை எதிர்க்க வேண்டும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் தோழரே? நமது வரலாற்று சிறப்புமிக்க பொறுமையை இன்னும் சற்று நீட்டிக்க வேண்டும். என்ன தோழரே வரலாற்று சிறப்பு மிக்க பொறுமை? இது நமக்கு கையால் ஆகாத்தனமா தெரியல? திரு சங்கரபாண்டியன் அவர்களே, இரண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஆற்றல் மிக்கவன் அமைதி காக்கும் போது அதன் பெயர் பொறுமை. கோபப்பட வேண்டியவன் அச்சத்தால் அதனை வெளிப்படுத்தாமல் முடங்கி கிடக்கும் போது அதன் பெயர் கையாலாகாத்தனம். இரண்டிலும் அமைதி பிறக்கும். ஆனாலும் ஆற்றல் உள்ளவனின் அமைதி ஒரு நாள் இந்த உலகையே புரட்டி போடும் சக்தியாக வெளிப்படும். தோழரே, நீங்க சொல்றதுல எனக்கு பாதி விளங்கல. ஆனா என் மகளோட வாழ்க்கையை அழிச்சவன நான் பழி வாங்கணும். இப்போது உங்கள் மகளே அவன் பக்கம் தானே இருக்கிறாள். என்ன செய்ய போகிறீர்கள்? முதல்ல ஆதி யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் தோழரே. இப்போது மிகச் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் திரு சங்கரபாண்டியன். எதிரியை வீழ்த்துவதற்கு முன்னால் அவன் யார், நாம் யார் என்பதை முதலில் இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வழியில் தான் நமது போராட்டம் ஆரம்பமாக வேண்டும். தோழரே, அதுக்குள்ள என் மகளையும் ஏதாவது பண்ணிட்டான்னா? அப்படி என்றால் நாம் இரண்டு குழுவாக பிரிந்து செயல்பட வேண்டும். அதில் ஒன்று உடனடி தேவைக்கான போராட்டம். அதாவது உங்கள் மகளின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் தடுத்து நிறுத்துவது. இன்னொன்று நிரந்தர தீர்வுக்கான போராட்டம். அதாவது ஆதியிடமிருந்து உங்கள் மகளை முழுவதுமாக மீட்டெடுப்பது. அதுக்கு நாம என்ன பண்ணணும் தோழரே? அதற்குத்தான் அபி ஒரு நல்ல யோசனை கூறியிருக்கிறாரே, அதனை செயல்படுத்துவோம். இதெல்லாம் எப்ப நடக்கும்? அவசரப்படாதீர்கள், பொறுமையாக இருங்கள். அதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. அதற்குள் உங்களது கோபத்தையும் ஆவேசத்தையும் தீர்த்து விடாதீர்கள். அதுவும் மிக முக்கியம். நான் சென்று வருகிறேன், நீங்கள் பத்திரமாக இருங்கள். தோழரே, கவலையே படாதீர்கள், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நான் வருகிறேன். இது விஷயமா நான் உங்களை ஃப்ரைடே அன்னைக்கு மீட் பண்ணுறேன். ஓகே சார். பாப்போம். ஓகே சார், பாய். சொல்ல நந்தி. ஹாய் பாரதி, பிஸியா இருக்கீங்களா? இல்லை, ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, போர் அடிச்சுது, அதான் பேசலாமேன்னு. அதான் 24 மணி நேரம் பிஸியாக வேலை பார்த்துட்டு திடீர்னு வீட்டில் உட்காந்து அப்படி தான் இருக்கும். கல்யாணம் ஆன உடனே குழந்தைய பெற்றுக்கணும், அப்புறம் குழந்தைய கொஞ்சத்துக்கு நேரம் சரியாக இருக்கும். எனக்கு போர் அடிக்குது பாரதி. அதுக்கு தான் டிவி இருக்கு ஆனந்தி. பாட்டு, நியூஸு, காமெடி, சினிமா, சீரியல், இப்படி நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொன்றா டியூன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? எவ்வளவு நேரம் தான் அதே பார்த்துட்டு இருக்கிறது? அப்போ வேற வழி இல்லை, வேலைக்கு தான் போய் ஆகணும். ஆமா, எனக்கும் அதான் தோணுது. எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா நீங்க பார்த்து சொல்லுங்களேன். இது நல்லா இருக்கே. ஊர்லேருந்து வந்த போது நான் உன்ட்ட வேலை கேட்டுட்டு இருந்தேன், இப்போ நீ என்கிட்ட வேலை கேட்குறியா?
ஏன் உங்ககிட்ட கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு நிறைய ஆளுங்களை தெரியும், ஆனா கேட்கறதுக்கு தான் மனசு வரல. ஆனந்தி, சீரியஸாக தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா? ஆமா. இதனால வீட்டில் எதுவும் பிரச்சனை வராது. கார்த்திகை சொல்றீங்களா? நீங்க முதல்ல வேலையை தேடி கொடுங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்துலலாம் அவர் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ண மாட்டாரு. இந்த விஷயத்தில் ப்ராப்ளம் பண்ண மாட்டாருன்னா வேற ஏதாவது விஷயத்தில் ப்ராப்ளம் பண்ணுறாரா? இல்ல, நான் ஒரு பேச்சுவாக்கில் அப்படி சொன்னேன். நீங்களும் ஒரு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. என்கிட்ட எப்போதுமே அவர் அன்பா தான் இருக்காரு. பாரதி, ப்ளீஸ் எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, நான் கூப்பிட்றேன் ஆனந்தி. ஓகே, எவ்வளோ சீக்கிரம் ஏற்பாடு பண்ண முடியுமோ பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். உங்க ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஹலோ ஆனந்தி, என்ன என் மேல் நம்பிக்கை இல்லையா? நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும்பா. நம்புப்பா. என் ட்ரெஸ் அயன் பண்ண போறேன். ஏதாவது அயன் பண்ணுமா? உனக்கு ஏதாவது அயன் பண்ணணுமான்னு கேட்டேன். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நான் மறுபடியும் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். போகட்டுமா வேணாமா? முடிவு பண்ணிட்ட நீயே சொல்ற, அப்புறம் போகட்டுமா வேணாமானா? பிளேயிங் தி ஒபீடியன்ட் வைஃப். நான் வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கலையா? உனக்கு பிடிச்சிருக்கோ இல்ல? இப்போ நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியல. நாள் முழுக்க வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? வீட்டு வேலையை பாரு, ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ். இந்த வீட்ல இருக்கிறது 3 பேரு. அப்படி என்ன பெருசா வேலை வந்துற போகுது? அப்படியே இருந்தாலும் அம்மா சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. பாதி வேலை அவங்களே செஞ்சு முடிச்சிடுறாங்க. போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ரிப்ளை ரெடியா வச்சிருக்கேன். நான் வேலைக்கு போக கூடாதுன்றதுக்காக நீ புதுசா ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறல்ல? God damned education. படிச்சிட்டால you want to rule the roost இல்ல? தலகனை பிடிச்சு ஆடுவீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? Cut the crap. நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு நடந்துக்கணும்னா யாராவது இன்வெஸ்ட் செஞ்சு தான் கொண்டு வரணும். All right. Bottom line, நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். ஓகே, நான் கேக்குறேன். நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றல்ல, ஏன் போக கூடாதுன்னு ஒரு வேலிட் ரீசன் சொல்லு. போறதுக்கே உனக்கு வேலிட் ரீசன் இல்லையே. வேலைக்கு போறன்ற சாக்க வச்சுக்கிட்டு தினமும் கண்ட ஆம்பளையோட வெளியில கூத்தடிக்கணும், அதுதானே பிளான். கார்த்திக், வாட்? ஏன் கத்துற? அப்புறம் இந்த லுக்குக்கு என்ன அர்த்தம்? இந்த சினிமால எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மனசு ஒடிஞ்சு போய் ஆக்ட்ரஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிகிரி. டோன்ட் ஐ நோ யூ? நடிக்காதடி. மனுஷனா நீ?